ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்றைக்கி சேதுராமப்பா கிட்ட வந்திருக்கோம். இன்றைக்கி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால நிறைய பெண்கள் அவசரப்படுறாங்க. பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பை வீங்கிருச்சுன்றாங்க, கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்றாங்க, கர்ப்பப்பை வீங்கி இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீர்க்கட்டி இருக்குது, நார்க்கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் சுழற்சி மாறி மாறி போகுதுன்னு சொல்கிறாங்க. டியூப்பில் அடைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கருமுட்டை வளர்ச்சியில்லைன்னு சொல்கிறாங்க. கருமுட்டை வெடிக்கலைன்றாங்க. இப்படி எண்ணற்ற கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளில் பெண்கள் பெரும்பாலும் அவசரப்படுறாங்க. இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு தான் ஐயா கிட்ட கேட்க போகிறோம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி பெண்கள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் உங்களுடைய வைத்தியசாலையில் என்ன மாதிரியான மருந்துகளை படித்த பட்டதாரி மருந்து மூலம் கொடுத்து குணப்படுத்திட்டு இருக்கிறீங்க? அதாவது இந்த கர்ப்பப்பை சம்பந்தமாக நமது முன்னோர்கள் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே குழந்தை இல்லாமல் இருக்காது. குழந்தை இல்லைன்னு சொன்னோன்னே 2-3 மூலிகை எடுப்பாங்க, ஒன்று அரைச்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த வருஷமே கருத்தரித்து குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரிலாம் இருந்த காலம் அது. அப்புறம் நமது சித்தர்களும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, இந்த மருந்து சேரணும், இது சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதன் முறைப்படி நான் தயார் பண்ணி கொடுத்து அமெரிக்காவில் உள்ள ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குது, திருவள்ளூரில் உள்ள பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குது. ரெண்டாவது அவங்க நம்பிக்கை, இந்த கர்ப்பவிருத்தி லேகியத்து மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நடக்கும். ஆகையினால் இந்த கர்ப்பப்பை கோளாறு இந்த சத்தான உணவுகள் அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்பந்தமாக எல்லா பிரச்சனையும் வந்துடுது. நீர்க்கட்டி பிரச்சனை, மாதவிடாய் கோளாறு, கருகுழாய் அடைப்பு, கர்ப்பப்பை பலம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஆயிடும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, மாத்திரை போட்டு மாதவிடாய் ஆகுது, அலோபதி மாத்திரை போட்டு. அந்த மாதிரிலாம் இந்த நாட்டு மருந்துகள் சித்த மருந்துகள் வேலை செய்யாது. பொறுமையாக செய்யும். இவங்க பொறுமையாக தான் இருந்து ஆகணும். கடவுள் வரம் கொடுக்குற வரை பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் இது நிதானமாக நல்லா ஆரோக்கியமாக வேலை செய்யும், குழந்தையும் பிறக்கும். இந்த கர்ப்ப விருத்தி லேகியம் வாங்கி மாதவிடாய் கோளாறு, கருமுட்டை கோளாறு இதெல்லாமே சரியாக்கக்கூடியது. அப்போது இந்த லேகியமாகட்டும், இந்த லேகியம் இப்படி காலையில் நைட்டு எடுத்து அப்படியே சாப்பிடணும். இப்படி சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு உருண்டையாக காலையில் சாப்பிட்ட பிற்பாடு, நைட்டு சாப்பிட்ட பிற்பாடு சாப்பிட்டு பசும்பால் 1 கிளாஸ் குடிச்சே தான் ஆகணும். எனக்கு கிடைக்காதுங்க, நான் பால் குடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா பசும்பால் குடித்தா இதுக்கு வீரியம் ஜாஸ்தி ஆகும். அப்போது அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு சொன்னால் மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை கோளாறு, இந்த கருமுட்டை கோளாறு, கருக்குழாய் அடைப்பு கோளாறு எல்லாம் சரியாகி கருமுட்டை உருவாகி வெடிக்கும். அதே நேரத்தில் இந்த லேகியம் சாப்பிட்டு எல்லாம் சரியாகி போச்சு, மாதவிடாய் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், தாம்பத்திய உறவில் இவங்க 12 நாள் பொறுத்து 9 நாள் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தாம்பத்திய உறவில். அதுக்கப்புறம் சேரக்கூடாது. அப்போ இந்த மாதிரி மாதம் கரெக்டாக வந்துடுச்சுன்னா கருத்தங்கிடும், குழந்தை பாக்கியமும் கிடச்சிடும். எந்த அரச மரமும் சுத்த தேவையில்லை, எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை. ஆகையினால் இந்த கர்ப்ப விருத்தி லேகியம் இது கையில் பார்த்து அந்த லேகியம் முதல்ல ஒரு லேகியம் பார்த்தோம், ஒட்டாது, இது ஒட்டிக்கும். ஆமாம், அதை பார்த்தேன். ஆமாம், இது அவ்வளோ சக்தி உள்ளது. ஆகையினால் இது நம்ம வைத்தியசாலையில் படித்த பட்டதாரி டாக்டர் இருக்கார். அவங்க ஆலோசனைப்படியும் என்னுடைய பாரம்பரிய முறைப்படியும் தயார் பண்ண இந்த லேகியத்தை ஆலோசனை பெற்று நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஏன்னா நேர்களே, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது, பீரியட்ஸ் தள்ளி போகுது, இல்லை அந்த டியூப்பில் அடைப்பு இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல்கி யூட்ரஸ், இது மாதிரி எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே போகிற நபருக்கு கால் பண்ணிங்கனாக்கா படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஐயா கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஆலோசனையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. ஒருவேளை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது, பீரியட்ஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, பீரியட்ஸ் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.